ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராம நாம வராணனே. உலகம் யாவையும் தாமுழா வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் கேசரன் நாங்களே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான். இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல தாடகை வதை படலத்துல 33வது பாடல் பார்க்க போறோம். ஆர்த்து அவரை நோக்கி நகை செய்து எவரும் மஞ்ச கூர்த்த நுதி முத்தலை அயில் கொடிய கூற்றை பார்த்து எயிறு தின்று பகுவாய் முழை திறந்து ஓர் வார்த்தை உரை செய்தனள் இடிக்கும் மழை அந்நாள். இதுதான் பாட்டு. இப்ப பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம். இடிக்கும் மழை அந்நாள், இடிக்கின்ற மேகத்தை போன்றவளான அந்த தாடகை என்னும் அரக்கி ஆர்த்து அவரை நோக்கி முழக்கமிட்டு அம்மூவரையும் பார்த்து நகை செய்து எவரும் அஞ்ச கோபச் சிரிப்பு சிரித்து எவரும் அஞ்சும்படி கூர்த்த நுதி முத்தலை அயில் கொடிய கூற்றை பார்த்து கூர்மையான முனையை உடைய 3 கவடாக உள்ள தனது சூலமான கொடிய யமனை பார்த்து பின் எயிறு தின்று பகுவாய் முழை திறந்து தனது பற்களை கடித்து கொண்டு வாயாகிய குகையை திறந்து ஓர் வார்த்தை உரை செய்தனள், ஒரு வார்த்தை சொல்லலானாள். இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம். ஆர்த்து அவரை நோக்கி நகை செய்து அப்படின்னு வர்ற இடத்துல ஆர்த்து அப்படின்னா முழக்கமிட்டு அப்படின்னு அர்த்தம். அதாவது ஆர்த்தல் அப்படின்னாலே ஆர்ப்பரித்தல் அப்படின்னு அர்த்தம். நம்ம அது ஏற்கனவே போன பாட்டுல தானே நம்ம பார்த்தோம். அதாவது 370வது பாட்டுல ஏழு உலகம் யாவும் அடங்கலும் நடுங்க உருமஞ்ச நனி ஆர்த்தாள் அப்படின்னு மிகுதியாக ஆர்ப்பரித்தாள் அப்படின்னு அதே பொருள்ல தான் இங்கேயும் வருது. அதே மாதிரி எவரும் அஞ்ச கூர்த்த நுதி முத்தலை அயில் கொடிய கூற்றை பார்த்து அப்படின்னு வர்ற இடத்துல எவரும் அஞ்ச அப்படின்னா எல்லோரும் அஞ்சும்படியாக அப்படின்னு நம்ம அர்த்தம் பண்ணிடக்கூடாது. இந்த இடத்துல ராமபிரானை தவிர பிறர் எல்லோரும் அஞ்சும்படியாக இவளுடைய செய்கை இருந்தது அப்படின்னு தான் அர்த்தம் பண்ணணும். எப்பேற்பட்ட இது கொடிய கூற்றை பார்த்து அப்படின்னு வர்ற இடத்துல தன்னுடைய சூலத்தை பார்த்து, அதாவது கூற்று அப்படின்னா யமனை குறிக்கும். தன்னுடைய சூலத்தை வந்து யமனாக உருவகம் செய்கிறார் கம்பர் இந்த இடத்துல தாடகையோட. ஏன்னா நம்ம ஏற்கனவே 362வது பாடல்ல வந்து விஸ்வாமித்திரர் தாடகையை வர்ணிக்கிற இடத்துலயே நம்ம பார்த்திருக்கோம். நான் அந்த பாட்டை படிக்கிறேன் கேளுங்க. சூடக அரபு உரள் சூலக் கையினள் காடு உரை வாழ்க்கையள் கண்ணின் காண்பரேல் ஆடவர் பெண்மையை அவாவும் தோழினாய் தாடகை என்பது அச்சழக்கி நாமமே அப்படிங்கிற பாட்டுல சூலக்கையினள் அப்படிங்கிறதுக்கு கூட நம்ம 2 விதமா பொருள் கொண்டோம். அதாவது சூலத்தை ஏந்தியவள்னு ஒரு பொருள், கையே சூலம் அளவுக்கு வலிமையாக இருக்கக்கூடிய தன்மை கொண்டவள் அப்படின்னு 2 விதமா பார்த்தோம்ல. அந்த மாதிரி இந்த பாட்டுல கூர்த்த நுதி முத்தலை அயில் கொடிய கூற்றை பார்த்து அப்படின்னு சொல்றாரு. இதுல அயில் அப்படின்னாலே அது வேல்னு தான் அர்த்தம். ஆனா இங்க கூர்த்த நுதி முத்தலை அயில் அப்படின்னு வர்றதுனால அது திரிசூலத்தை குறிக்கும். ஏன்னா கூர்த்தனா கூர்மையானன்னு அர்த்தம், நுதினா நுனின்னு அர்த்தம். அதாவது நுனி அப்படிங்கிற நம்ம பேச்சு வழக்கில் சொல்றக்கூடிய சொல்லுங்க கவிதை நடையில நுதி அப்படின்னு வருது. ஏன்னா நுனி அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மொனன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அதை தவிர அறிவு கூர்மை தலை இப்படி இல்லாமல் அர்த்தம் இருக்கு. இந்த இடத்துல நுனிங்கிற பொருள்ல தான் வருது. அதாவது 3 நுனிகளை கொண்டுள்ள வேல் அப்படிங்கிறதுனால அது கையில் ஏந்திய சூலத்தை குறிக்கும். அப்பேற்பட்ட கூற்றுவன் அப்படின்னு உருவகம் செய்து அதை பார்த்துட்டு இவங்களை பார்த்து சிரிக்கிறாங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? தாடகை வந்து இப்போ ஒரு வேலை பார்த்து ஒரு பெரிய சினிமாவில் ஒரு வில்லன்லாம் இருக்கான், அவன் கையில் இருக்கிற துப்பாக்கியை பார்த்துட்டு அவங்க இன்னொருத்தவங்க யாரை கொல்லணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கள பார்த்துட்டு சிரிச்சாங்கன்னா என்ன அர்த்தம்? அடுத்து நான் அவங்கள சுட போறேன்னு அர்த்தம். அந்த மாதிரி இங்க கையில் இருக்கக்கூடிய இது சூலத்தை பார்த்துட்டு அவங்க 3 பேரையும் பார்த்து ஒரு சிரிப்பு சிரிக்கிறா. அதுவும் நகைத்து அப்படின்னா சாதாரணமா சிரிக்கிறதுன்னு அர்த்தம் பண்ணல. நம்ம எப்படி அர்த்தம் பார்த்தோம்? கோபச்சிரிப்பு சிரித்து எவரும் அஞ்சும்படியாக அவள் பார்த்தாள் அப்படின்னு தானே பாக்குறோம். அதே மாதிரி பகுவாய் முழை திறந்து அப்படின்னா பகுவாய் அப்படின்னா பெரிய வாய்ன்னு அர்த்தம். முழை திறந்து இந்த இடத்துல முழை அப்படின்னா குகை அப்படின்னு அர்த்தம். நம்ம அதுவும் ஏற்கனவே 368வது பாட்டுல பிளம்புக நிலக்கிரிகள் பின்தொடர வந்தாள் அப்படின்னா குகை மாதிரி வாயை திறந்து இது மலைகள் பின்தொடர வந்தாள் அப்படின்னு பார்த்தோம்ல.
369வது பாடல்லையும் அதே மாதிரி இது இறைக்கடை துடித்த புருவத்தள் எயிறு என்னும் பிறைக்கடை பிறக்கிட மடித்த பிளவாயள் அப்படின்னு தானே கம்பர் சொல்லியிருக்காரு. அதாவது குகை போன்ற வாயை உடையவள், அதற்கு குகையுடைய நுழைவாயில்ல 2 நிலா இருக்கிற மாதிரி கோரப்பற்கள் இருக்குன்னு ஏற்கனவே வர்ணிச்சிருக்காருல்ல. அதனை தொடர்ந்து இங்கேயும் பகுவாய் முழை திறந்து, முழைன்னா குகைன்னு அர்த்தம். சம்ஸ்கிருதத்துலயும் குகைக்கு நிறைய வார்த்தை இருக்கு. அதுல ஒரு வார்த்தை முஷா அப்படின்னு. அந்த முஷாங்கிறது தான் நம்ம தமிழ்ல முழை அப்படின்னு சொல்றோம். பகுவாய் முழை திறந்துன்னா ரொம்ப பெரிய வாய், குகை மாதிரி ஆணு திறந்து அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி ஓர் வார்த்தை உரை செய்தனள் அப்படின்னா ஒரு வார்த்தை சொன்னா அப்படின்னு சொல்ற இடத்துல ஒரு வார்த்தைன்னு தான் வரணும். ஆனா ஓர் வார்த்தை அப்படின்னு சொல்லியிருக்காரு கம்பர். அதுக்கு வழுவமை இது சொல்லுவாங்க. என்னன்னா அவள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை ரொம்ப எல்லோரும் அஞ்சும்படியாக ஒரு பிரமிக்கக்கூடிய தனித்தன்மை வாய்ந்த வார்த்தை அப்படிங்கிறதுனால ஒரு வார்த்தை அப்படின்னு சொல்லாம ஓர் வார்த்தை அப்படின்னு சொல்றார் கம்பர். இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க. ஆர்த்து அவரை நோக்கி நகை செய்து எவரும் மஞ்ச கூர்த்த நுதிமுத்தலை அயில் கொடிய கூற்றை பார்த்து எயிறு தின்று பகுவாய் முழை திறந்து ஓர் வார்த்தை உரை செய்த நாள் இடிக்கும் மழை அந்நாள். இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசத்ரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம். உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவது சர்வேஷாம் சாந்திர்பவது சர்வேஷாம் பூர்ணம் பவது சர்வேஷாம் மங்களம் பவது. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஓம் சர்வே பவந்து சுகினः சர்வே சந்து நிராமயாः சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்கபாக் பவேத். ஓம் சாந்தி சாந்தி சாந்திः.